வெண்மணி வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்க அரசியல் செய்தி என்னன்னா, ஈரோடு இடைத்தேர்தல். இது சம்பந்தமாக பேச நம்மளோட இணைந்திருப்பவர் அண்ணன் வெண்மணி ரமேஷ் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, இப்போ பரபரப்பான அரசியல் சூழல்ல ஈரோடு இடைத்தேர்தலை நோக்கிதான் அனைத்து ஊடகங்களும் இருக்காங்க. எல்லா அரசியல் தலைவரோட பார்வை அதுவாக தான் இருக்கு. ஈரோடு இடைத்தேர்தல் நேரடியாக திமுகவும் நாம் தமிழர் கட்சி மோதுறாங்க. இது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய கட்சியை வீழ்த்திட முடியுமா நாம் தமிழர் கட்சியால? கள சூழல் எப்படின்னு இருக்காங்க? கலர் சூழல் நண்பர்கள்லாம் போயிட்டு சொன்னாங்க, நமக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்குது அப்படின்ட்டு மட்டும் சொன்னாங்க. பெரிய அளவில் திமுகவுடைய சந்திப்பு, மக்கள் சார்ந்த சந்திப்பு அந்த அளவுக்கு இல்லை. மற்ற இடைத்தேர்தல்களை போல இது பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி நமக்கு இன்னொரு செய்தி, அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு ஒரு செய்தி என்னன்னா, அங்கே இருக்கிற நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கட்சியில் அந்த இடையில கூட அண்ணனுடைய பிரச்சாரத்தினப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து பிரச்சனை பண்ணி பெரிய வைரல் ஆனிச்சுல. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அண்ணா சொல்லிட்டாராம், சீமான் அண்ணன் என்ன வேணாலும் பேசிட்டு விட்டுருங்க, அதெல்லாம் நீங்கள் உள்ளே புந்து எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க, அது அண்ணனுக்கு அதிகப்படியான விளம்பரத்தை கொடுக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. கடைசியில் நம்ம கடைசியில் களத்தை கடைசி 3 நாள் களத்தை கவனிச்சா போதும். பரபரப்பா எதிர்பார்த்ததுன்னா, அண்ணன் சீமான் பெரியாரை எதிர்த்துட்டாங்க, திமுக நாம் தமிழ் வச்சு நேரடியா மோதுறாங்க, மிகப்பெரிய கலவரம் பண்ணுவோம் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னாங்க. அவங்க செய்ய முடியாது. எப்படி கலவரம்? இப்ப அண்ணன் என்ன இந்த இல்லாத பொல்லாததை கொண்டு பேசிட்டு இருக்காரு. அவர் மீதான சரியான விமர்சனத்தை தான் முன்வைக்கிறார். இப்ப பெரியார் பேசிய சொற்கள்ல இருந்து விமர்சனங்களும் முன்னாடி வைக்கிறார். அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க எப்படி கலவரம் பண்ணுவீங்க? அப்புறம் மக்கள் சும்மா இருப்பாங்களா? அவர் கேட்கறது சரிதானப்பா, நீங்க அது பதில் சொல்லுப்பான்னு சொல்லுவாங்க. அதான் கலவரம்லாம் அன்னை துணிஞ்சு அந்த களத்துல நிக்கிறாரு, அந்த சப்ஜெக்ட தொட்டிருக்காருன்னா அவர்கிட்ட ஒன்றும் இல்லாம தொடுவாரு. அவரு உண்மையை சொல்ல போனா பாரிசலன் நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது அண்ணன்ட்ட பாரிசலன் இதை பத்தி பேசியிருக்காரு. பேசும்போது அண்ணன் திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா, வேணாம்ப்பா அதை விட்டுடுங்க, பெரியார் விட்டுருங்க, அவர் கடந்து போயிடுவோம் நம்ம அப்படின்னு அவர் அண்ணன் பலமுறை சொல்லியிருக்கிறதா பாரிசாலனே பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ அண்ணன் அண்ணனை இந்த நிலைக்கு தள்ளியது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தான். சீண்டிட்டாங்கன்னு சொல்றீங்க? சுரண்டு விட்டாங்க. சும்மாவே அண்ணன் ஆடுவாரு, இவங்க சலங்கை வேற கட்டி விட்டாங்க தேவையில்லாம. அண்ணன் ஒரு இடத்துல பேசுறாரு, அதோட விட்டுட்டா அண்ணன் அப்படியே விட்டுருப்பாரு. இவங்க சுரண்டி விட்டு அண்ணனை கோபத்தை காப்பி இப்ப தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி பெரியாரை இழுத்து தெருவில் விட்டாங்க. இன்னைக்கு இனிமேலுக்கு அதை கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு கட்டத்துக்கு போய் தான் நிற்கும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு பின்னணியில என்ன இருக்குன்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை பிரச்சனை தான் இருக்கு. அதை மறைமாற்றத்துக்கு சீமான் அண்ணன் அவங்க பயன்படுத்துறாங்க. அவங்க வெட்டின குழியில இன்னைக்கு அவங்களே விழுந்துட்டாங்க. அவ்வளவு பிம்பத்தை உடைக்கிற அளவுக்கு. அதான் ஒரு லிமிட்டா அண்ணனை கையாள தெரியாம கையாண்டு இன்னைக்கு அண்ணன் மொத்தத்தையும் போட்டு நொறுக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அதுதான் நடக்குது. ஈரோடு கிழக்கை பொறுத்தளவு அண்ணன் செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரா, நம்ம கடைசி 3 நாள் களத்துல நின்னா போதும். எதற்காக 3 நாள் களத்துல பணம் கொடுக்கறது தான். இது எதற்காக ஒரு கேள்வி கேட்குறீங்களா? அகைன்ஸ்ட் ஆள் இல்ல, எதிர்ப்புறத்துல ஆட்கள் இல்ல, நாம் தமிழர் மட்டும்தான் நிக்குது. அதனால அவங்களுக்கு இப்ப 10,800 வாக்குகள் போன நட வாங்கினாங்க. அதை விட ஒரு 10,000 வாக்குகள் 20,000 வாக்குகள் போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கான வாக்குகள் நமக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில கட்சி பேதம் இல்லாம எல்லாருக்கும் பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக நண்பர்கள் நமக்கு தகவல் சொன்னாங்க. ஆனா இவங்க இருக்கிற அந்த அமைதியை பார்க்கும்போது நமக்கு அது உண்மை அப்படிங்கிறதான் தோணுது. இப்ப காலத்துல திமுக எங்கேயுமே அவரு அங்க திமுக அமைச்சர் முத்துசாமி ஐயா தவிர மத்த எந்த மினிஸ்டரும் அங்க போகல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் எல்லா அமைச்சர்களும் அங்க போவாங்க. கட்சி நிர்வாகிகள் மட்டும் இல்ல, அரசு நிர்வாகிகள் வரலையும் அதுக்குள்ள போய் நிற்பாங்க. அந்த மாதிரி பரபரப்பு இன்னைக்கு அங்க இல்லாத காரணம் செந்தில் பாலாஜி கொடுத்த ஐடியா தான், ஆலோசனை தான். நீங்க ரொம்ப போட்டு பெருசுபடுத்தாதீங்க, அது சீமானுக்கு பப்ளிசிட்டியா மாறுது, நீங்க அவர் அப்படியே விட்டுருங்க, தேர்தல் முடிஞ்சு என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அது நமக்கு ஒரு தகவல். அது எங்க உண்மைன்னு வருதுன்னா, இப்ப நேற்று கொளத்தூர் மணி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு, தேர்தல் முடியறதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம், முடிஞ்ச பிறகு இதுக்கான பதிலடி நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இது எல்லாம்
சுத்தி சுத்தி பார்க்கும்போது சரியா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. 12 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக நேரடியா எதுக்குறது இந்த தேர்தல் களமா தான் இருக்கும். திமுக நாம் தமிழர் நேரடியா தேர்தல்ல மோதுறாங்க. அது அண்ணனுக்கு எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கு, எந்த அளவுக்கு தேர்தல் பரப்புரையில நான் என்னை பொறுத்தளவு சீமானா நான் பாக்குறதே வேற. அவர் என்னைக்கு உற்சாகம் மற்ற இருந்திருக்காரு சொல்லுங்க. நீ வெற்றியை கொடு, தோல்வியை கொடு, நீ எதை வேணாலும் கொடு. என்ன தேர்தல்ல இப்ப அண்ணனே 10,800 வாக்குகள் நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கோம். இப்ப ஒரு 15,000 வாக்குகள் வாங்கன்னு வச்சுக்கலாம். என்ன நம்ம சொல்லுவாங்க, இது உங்களுக்குள்ள ஓட்டு தான், மற்றபடி இதுல ஒன்னும் நீங்க ஜெயிக்கல அப்படிங்குவாங்க. ஒருவேளை ஒரு 50,000 ஓட்டு வாங்கிட்டாருன்னு வச்சுங்களேன், திமுக வேண்டான்னு நினைக்கிற ஓட்டு தான் உங்களுக்கு விழுந்துருச்சு, மற்றபடி இது உங்க ஓட்டு இல்ல. புரியுதா இல்லையா? ஒண்ணு நம்ம வெற்றி பெறணும். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றுச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமா மாறும். மற்றபடி எது நடந்தாலும் அதே மாதிரி 10,800 கீழே போயிட்டோம் வச்சுங்களேன், அது ஒரு பெரிய விமர்சனமாகும். எப்படி விமர்சனம் ஆகுன்னா, உங்களுக்கு போன கட்டணால கிடைச்ச ஓட்டு கூட நல்லா கிடைக்கல, மக்கள் உங்களை நிராகரிச்சுட்டாங்க அப்படிங்குவாங்க. இப்படி இந்த வெற்றிக்கு தவிர நீங்க மற்ற எந்த அளவுல நமக்கு வாக்குகள் கிடைச்சாலும் நம்மள ஒன்றும் அவங்க அங்கீகரிக்க போறது இல்லை. ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல் வெல்லும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு தானே மற்ற கட்சிகள் எல்லா தேர்தலை விட்டு விலகிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் ஏன் போட்டி போடுறாங்க? இல்ல, அண்ணனை பொறுத்தளவு அப்பையில இருந்து ஒரே ஸ்டாண்ட், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி இப்ப தேர்தல் நேரம் தேர்தல் அறிவிச்சுட்டாங்கன்னா அவங்கள மாதிரி நம்மளும் விலகிட்டோம்னா மக்கள் இப்ப ரவீந்திரன் துரைசாமி கரெக்டா சொல்லுவார், இடைத்தேர்தல்கள்ல தவறாமல் சீமான் கலந்துக்கிறதுனாலதான் பங்கெடுக்கிறதுனாலதான் அந்த கட்சி குரோத் ஆகிட்டு இருக்கு. டிடிவியும் கமலஹாசனும் அதிகமா அதுல பங்கெடுக்கிறதுனாலதான் அவங்க கீழே போயிட்டாங்க அப்படிங்கிற உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவாரு. அதுதான் அண்ணனை பொறுத்தளவு களம் நமக்கானது. நீங்க கொண்டு போய் சுடுகாட்டுல உட்கார வச்சா கூட அந்த சுடுகாட்டையும் தனக்கான களமும் மாத்துவார் அண்ணன். அண்ணனை பொறுத்தளவு நீ வெற்றி தோல்வி அதை தாண்டி நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அது கிளிக் ஆகும், மக்கள் நம்மளை நோக்கி நகருவாங்க. அன்னைக்கு நம்ம வெற்றி, என்னைக்கு சீமான் ஜெயிக்கிறாரோ அன்னைக்கு மற்ற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் பெருசா இருக்காது. கடந்த தேர்தல்களில் வாங்கின வாக்கை விட இந்த முறை நாம் தமிழர் கட்சி அதிகப்படியான வாக்கு பெற வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தளவு என்னோட மதிப்பீடு மற்ற போன தேர்தல்ல இருந்து இந்த தேர்தலுக்கு பெரிய அளவுல நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, எதிர்கட்சிகள் அதிமுகவும் பாஜகவும் களத்துல இல்லை. என்னதான் இவங்க பணம் கொடுத்தாலும் எல்லா பாஜக காரங்களுமா திமுக ஓட்டு போட்டு போறாங்க, எல்லா அதிமுக காரங்களுமா அவங்களுக்கு வாக்கு செலுத்த போறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அநேகமா அந்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணன் இந்த தேர்தலில் பங்கெடுத்து 2026 தேர்தலை மையப்படுத்திதான் நினைக்கிறீங்களா? அண்ணன் 26ன்னு கிடையாது. அண்ணனை பொறுத்தளவு அவர் ஒவ்வொன்றத்தையும் தனக்கான படிக்கட்டுகளாக தான் மாத்திக்கிறார் நினைக்கணும். அப்படிதான் சிந்திக்கிறார் அவர். நீங்க 26னா 26 அர்த்தமா, 26க்கு அப்புறம் தேர்தல் இருக்கலாம். நமக்கு அண்ணனை பொறுத்தளவு அப்படி எல்லாம் பார்க்க மாட்டாரு. எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் ஒவ்வொரு படிக்கட்டா மாத்தி, இது ஒரு விளம்பரம் தானே தம்பி. இன்னைக்கு நீங்க எடுத்துங்க, எந்த கட்சியும் இல்ல, இன்னைக்கு நாம் தமிழர் தவிர்க்கவே முடியல. முழுக்க வைரல் தவிர்க்க முடியல. இந்த ஊடகங்கள் நம்மள காட்டாத ஊடகங்கள்லாம் இன்னைக்கு வேற வழி இல்லாம சீமான் காட்டிட்டு இருக்காங்கல்ல. ரெண்டாவது இந்த பெரியார் இஷ்யூ, அதுதானே முக்கியமா நான் பேசணும்னு நினைச்சேன். அண்ணன் பெரியார தொட்ட பிறகு பெரியார வச்சு அரசியல் செய்யறது திமுக தான் செய்யறாங்க. அவர்கள் எதிர்த்து பேசாம இப்ப கூட நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு கருத்தரங்கம் நடத்தினாங்க. இயக்குனர் அமீர், நெறியாளர் ஒரு கருப்பழனியப்பன், இவங்க சேர்ந்து பெரியாருக்கு ரொம்ப அளவுல பெரியார பத்தி பேசுறாங்க, சீமானை எதுக்குறாங்க. அமீரை விடுங்க, எப்படி பாக்குறீங்க? அமீர் எல்லாம் நம்ம கணக்குல இருக்க கூடாது. அமீர் எல்லாம் அவரை நம்ம ஒரு செல்ல பிள்ளை மாதிரி பார்த்துட்டு போயிடும். அவரெல்லாம் அமீர் ஒரு திராவிடவாதி, அவ்வளவுதான். சுபவீரா பாண்டியனுக்கும் அமீருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அடிக்கடி நாம் தமிழர்கள் மேடையிலே அதுதான் அது அண்ணன் அவருக்கு கொடுக்குற ஸ்பேஸ், இடம், அதுதான். மற்றபடி அண்ணனும் அந்த அளவுக்கு கொடுத்த மாதிரி தெரியல. இந்த இடையில கொஞ்ச நாள் வந்தாரு, அதுக்கப்புறம் அண்ணன் ஒதுக்கிட்டாரு. அமீர் ஒரு திராவிடவாதி. எனக்கு தெரிஞ்சு அவர் தமிழ் இஸ்லாமியராங்கிற சந்தேகம் கூட வருது. ஒருவேளை உருது இஸ்லாமியரா இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஏன்னா அந்த தமிழன்ற உணர்வே இல்லை அவர்கிட்ட. சும்மா ஈழ போராட்டத்தை ஆதரிச்சாருங்கிறத தாண்டி அவர்கிட்ட என்ன தமிழன்ற உணர்வு இருக்கு? ஈழ போராட்டத்தை ஐயா வைகோன்னு தான் ஆதரிச்சாரு.
எத்தனையும் மாற்றம். பஞ்சாப்ல வாழ்ற பஞ்சாபி கூட தான் தமிழீழ போராட்டத்தை ஆதரிச்சாங்க. அதுக்காக அவங்க எல்லாம் தமிழர்கள் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இவரு தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரிச்சார். அதுல நமக்கு ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. மற்றபடி அவர் தமிழரா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எனக்குள்ள நிறைய இருக்கு. நம்ம சந்தேகப்படலாம் தவிர நம்ம அதை ஒரு விமர்சனமா முன்வைக்க முடியாது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட அண்ணன் வந்து எப்பயுமே கடிஞ்சொற்களால எதுவும் பேசுறது கிடையாது. ஆனா தொடர்ச்சியா திமுக அண்ணன் தாக்கி பேசும்போது அண்ணன் திருமாவளவன் வந்து அவர்களுக்கு வந்து முட்டு கொடுக்குற வகையில வந்து பேசுறாங்க. எப்படி அண்ணன் முட்டு கொடுக்கறத நம்ம எப்படி பாக்குறது? அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம். அந்த மரியாதையை நமக்குள்ள வளர்த்ததும் சீமான் அண்ணன் தான். எத்தனையோ இடங்கள்ல எங்க அண்ணனை விமர்சிக்காதீங்கடா, போங்கடா, உங்க வேலையை பாருங்கடா, செச்சு விட்டு எடுத்துட்டு அவர் எங்க அண்ணன் தான், அது எப்படியோ பேசிட்டுண்டா, ஒன்றா விடுங்கடா, உங்க வேலையை பாருங்கடா. அவர் அப்படி பேச வேண்டிய தேவை இருக்கானு? இருக்கு. ஒண்ணும் கிடையாது தம்பி. நாளைக்கு அண்ணன் திருமாவளவன் திமுக கூட்டணி விட்டு வெளில வரட்டும், திமுக அப்படியே பின்னி பெடல் எடுப்பாரு, பிரிச்சு மேஞ்சிருவாரு. சீமான் அண்ணன் பேசுவார். சீமான் அண்ணன் ஒரு சைடு, திருமாவளவன் ஒரு சைடு விட்டோம்னா திமுக நாரி நரங்குழஞ்சு போயிடும். அதனாலதான் அண்ணன் வந்து கூட்டணியிலேயே வச்சுக்கிறாங்களோ. உண்மை என்னன்னா, உண்மையிலே திருமாவளவனுக்கு அவரோட பலம் என்னன்னு அவருக்கு தெரியல. அதுதான் உண்மை. அவங்க எல்லாம் சொல்ற வார்த்தை என்னன்னா, நாங்க வந்து மக்கள் நல கூட்டணி அமைச்சோம், மக்கள் ஆதரிக்கல அப்படின்னு. அதே மாதிரிதான் பாட்டாளி மக்கள் கட்சி போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து 2016 தனிச்சு நின்னோம், மக்கள் எங்களை ஆதரிக்கல. ஒரு தேர்தலில் நின்னா உடனே மக்கள் ஆதரிச்சிருவாங்க, அவங்க மேல நம்பிக்கை வந்துருமா? இப்ப நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டுகளாக கட்சி நடத்துறோம். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளா தேர்தல் அரசியல்ல பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் வந்து இன்னும் என்ன ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட நம்மள அங்கீகரிக்கல. அதுக்காக மக்கள் எங்களை அங்கீகரிக்கலன்னு சொல்லிட்டு நான் திமுக அதிமுக கூட்டணி போனா அது என்ன வகையான சரியான ஒரு அணுகுமுறை? அது ஒரு மக்களை போய் நம்ம குறை சொல்லிக்கிட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி இல்லையா அது? அந்த அடிப்படையில தான் அண்ணன் வந்து மக்கள் நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறார். ஆனா உண்மை சொல்ல போனா மக்கள் வந்து அவரை வந்து பொதுவான தலைவராக தான் பார்க்குறாங்க. அவரு தான் தன்னை ஒரு தலித்திய தலைவராகவே கட்டமைச்சுக்கிறார். அவர் கட்டமைக்கிறார் இல்லையா, அந்த திமுக அவரை கட்டமைக்குது. அதே மாதிரி அவரை வந்து இப்ப வந்து சீமானனுக்கு பதில் சொல்றதுக்கான ஆளா திமுக வச்சிருப்பாங்க. அவரு திருமாவளவன் அண்ணன், அதுக்கப்புறம் வந்து ராஜீவ்காந்தி. ஏன்னா ராஜீவ்காந்தி நம்ம கட்சியிலேருந்து போனவன் அப்படிங்கிறதுனால அந்த பரதேசி பயிலையும் வச்சிருப்பாங்க. மற்றபடி வந்து திருமாவளவன் அண்ணன் வந்து பேசுறது வந்து முழுக்க அவரோட சுயநல அரசியலுக்காக தான். மற்றபடி அவருக்கு வந்து மக்கள் மீதான எந்த அக்கறையும்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு வேணும், 2 எம்பி சீட்டு வேணும், அதுக்காக அவர் கட்சி நடத்துறாரு. அதை தாண்டி அவருக்கு மக்கள் மீதான எந்த மதிப்பீடுகளும் கிடையாது. அது இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, அவரை நம்ம முழுசா உதாசீனப்படுத்த முடியாது. இன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு தெரிஞ்ச கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அண்ணன் வந்து அண்ணனோட போர் குணம் மழுங்கடிக்கப்பட்டுவிட்டது. அது ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க வேற வழி இல்லை, நம்மளை விமர்சிச்சாதான் அவங்களுக்கு அங்க மரியாதை கிடைக்கும். அதனால முக்கியமான செய்தி என்னன்னா, அண்ணன் வந்து சீமான் அண்ணன் வந்து ஈழத்துக்கே போகல, தலைவருடைய எடுத்துக்கிட்ட புகைப்படம் வந்து போலியானது அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகங்கள் நியூஸ் சைட்டின் குறிப்பாக கார்த்திகை செல்வனார் விவாதம் நடத்துறாங்க. ஏன்னா திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய தலைவருடைய அண்ணன் மகனை வச்சு ஒரு காணொலி வெளியிட்டாங்க, நேர்காணல் பண்ணாங்க. அதுவே தொடர்ச்சி ஒரு நக்கீரன் கோபால் அவங்க எல்லாருமே வந்து சீமான போய் சொல்றாரு, ராமகிரி சொன்னாரு, ஏதோ எல்லாமே கட்டுக்கதை. 15 ஆண்டுகளா கோமால இருந்தாங்களா? நீங்களாம் ஏன் அப்படி பேசுறாங்க? இல்ல, நீங்க எல்லாம் 15 வருஷமா கோமால இருந்தாங்களா? 15 ஆண்டுகளா பேசல. 2008 இறுதி காலகட்டத்தில் எடுத்த புகைப்படம் அது 2009 வெளியில வந்துடுச்சு, எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. இத்தனை வருஷமா இவங்க எல்லாம் நான் கோமால இருந்தாங்களா? இல்ல சீமான் வளர்ந்து வரட்டும் அப்புறம் இதை பத்தி பேசும் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களா? பெரியாரை பிடிச்சி சுண்டை பிடிச்சி ஆட்டுல பயந்துக்கிட்டு சங்ககிரி ராஜ்குமார்னு அவன் யார்? அவன் இன்ன வரைக்கும் பார்த்தது யாருன்னு யாருக்கும் தெரியல. அவன் எடுத்த 3 படத்தை ஒரு பேர் போட்டு வச்சிருக்கான். அந்த படத்தை நான் கேள்விப்பட்ட வெங்காயம்னு ஒரு படம் எடுத்திருக்கேன். அவன் தமிழனும் இல்லை, அவன் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு இல்லை. அவன் வந்து அவன் அதான் செய்வாங்க, இப்படி யாராவது தூண்டி விட்டு பேச வைப்பாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிறது யார்? சுபவீர பாண்டியன், குளத்தூர் மணி, திருமுருகன் காந்தி, இவனுங்க தான். மற்ற யாரும் அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிறது. மக்கள் மத்தியில சீமான் அண்ணன் மேல உள்ள நம்பிக்கையை குலைக்கணுங்கிற நோக்கத்துல அதுதான் நோக்கம். ஆனா அது எடுபடாது. அதான் அதுக்கு மறுப்பாக ஐபிசி தமிழ்ல கூட தலைவரோட இந்த
உளவு பிரிவுல அதாவது ஏன்னா எல்லாருமே வந்துன்னா சீமானண்ண சொன்னது உண்மை அப்படின்னு போராளிகளே வந்து ஒத்துக்கிட்ட பிறகு கூட இவங்க பொய்ன்னு சொல்றதுக்கு காரணம் அது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்க மாறின கதை தான் இவங்க கதைப்பார். சீமானை கெடுக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் சீமான் வேற விதத்துல கட்டமைக்கப்படுகிறார். உண்மை அதுதான். அண்ணன் கூட சில இடத்துல சொல்லியிருப்பாரு, இவங்க என்னை முதலமைச்சர் ஆக்காம விட மாட்டாங்க அப்படின்ட்டு. என்ன அதுதான் நடக்குது. அவங்களுக்கு எதை தின்ன பித்தம் தெளியும் அப்படிங்கிற புரியாம எப்படியாவது ஏதாவது ஒன்றை கொண்டு போடணும் வரணும். இப்ப இவங்க பண்ணின வேலையில 17 வருஷமா அமைதியா இருந்த போராளிகள் எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மைகள் வெளியில வருது. அப்போ இந்த வேலையை நம்ம செய்யாம அவங்களே செய்யறாங்க. நமக்கு இது ஒரு பெரிய விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா தேர்தல் அரசியலுக்கு இதெல்லாம் பத்தாது. வெகுஜன மக்கள், நம்மளுடைய அடித்தட்டு மக்களை நோக்கி நாம் தமிழர் கட்சி இன்னும் பயணிக்க வேண்டியிருக்கு. நம்ம அதை நோக்கி போகணும். இந்த சில்லற பயலுங்களை. ஆனா அண்ணன் வந்து ஒரு கருத்தியல் தளத்தை உடைச்சிட்டு இருக்காரு. அது உடைச்சிக்கிட்டே இருக்கட்டும். அண்ணன் தம்பிகள் நாம வந்து களத்துல நிக்கணும். மக்களோட பிரச்சனைகளை மக்களோட நின்று சந்திக்கணும். அதை நோக்கி போனா மட்டும்தான் நம்ம தேர்தல் அரசியல வெல்ல முடியும். போன இடைத்தேர்தலான சீமான் வந்து அருந்ததிய மக்களுக்கு எதிரானவர் அப்படிங்கறத கட்டமைச்சாங்க. அதே அருந்ததிய மக்களுக்காக இப்ப போய் வீடு அடிக்கிறாங்கன்னா அண்ணன் தானே நிக்கிறார் சீமான். அண்ணன் எங்க வந்து அருந்ததிய மக்களை அருந்ததிய மக்கள் வந்து அண்ணன் சீமானை ஏத்துப்பாங்களா? இந்த முறை அருந்ததியர் வேட்பாளர் அண்ணன் போடுறாருப்பா. நீங்க என்ன ஏத்துக்குவாங்களான்னு என்ன பேசுறீங்க? அந்த நாகை திருவள்ளுவன் ஒருத்தர். ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி எங்க வந்தானே யாருக்கும் தெரியாது. அந்த தேர்தல் அப்ப அவனை தூண்டி விட்டு வன்னியரசு தான் பேச வச்சுதாருன்னு. வன்னியரசு விசிகால இருக்காருல, விசிகால இருக்க ஒரே வன்ம வாயி அந்த வன்னியரசு தான். திமுக ஆளா இருப்பாரு. இருக்கலாம். அப்போதுதான் வேற நாகை திருவள்ளுவனை தூண்டி விட்டு நம்மள வந்து பிரச்சனை பண்ணது. அது ஒரு பெரிய அளவுல விளம்பரம்லாம் பண்ணாங்க. அப்புறம் கட்சி ஆபீஸுக்கு முற்றுகையிட வரேன்னு சொல்லிட்டு அங்க உதவாங்கிட்டு ஓடினாங்க. சரியா? அதெல்லாம் தூண்டி விடுறது தான். மற்றபடி மக்கள் என்னைக்குமே அண்ணன் சீமான் கூட இருப்பாங்க. அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு ஈரோட்ல ஈரோடு வந்து பாரு, வாடா ஏன் ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு சொன்னாங்க. ஈரோட்ல என்னத்தை கழட்டுறாங்க? 2 நாளைக்கு முன்னாடி திரும்ப தொடர்ந்து சீமான் வெளியே வா, பைத்தியக்கார கம்னாட்டி. தினமும் சாயங்காலம் 4 மணி ஆனிச்சுன்னா அண்ணன் பொதுக்கூட்டத்தில் இருக்காரு. தினமும் நடக்குது ஈரோடு கிழக்குல. நீ அங்க போனீங்கன்னா அண்ணனை சந்திக்கலாம். அதுக்கு நான் திருமுருகன் காந்தி வந்திருக்கேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா உனக்கு தக்க மரியாதை கொடுத்து அண்ணனே வரவேற்பாரு. போக வேண்டியதானே? தம்பி, இவங்க கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். அது கூலிக்கு. கொள்கை கோட்பாடு பெரியார் அதெல்லாம் கிடையாது. ஐயோ, இவங்க கொண்டு வந்ததே அண்ணன் சீமானுக்கு எதிராக தான். மே 17 இயக்கம் எதுக்காக வந்துச்சு? சீமான் ஒரு பக்கம் வளர்றாரு. நீ ஈழத்தை பேசு, நீயும் தமிழ் தேசிய அமைப்பா உருவாகு, ஆனா திராவிடத்தை ஆதரிச்சுக்கிட்டு நீ உருவாகு. தன்னுடைய வாக்கை சிதைக்கிறதுக்காக பல குழுக்களை உருவாக்குறாங்க. நான் சொல்றது ஒண்ணுதான். இந்த திருமுருகன் காந்தி மட்டும் இல்ல, சினிமா துறையில இருந்து வர்ற எல்லாருமே சீமானண்ணனுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தான் வர்றாங்க. கமலஹாசன் வந்ததும் அப்படித்தான். ஓகேவா? அதன் பிறகு டிடிவி தினகரனை ஒதுக்கி விட்டு டிடிவி தினகரனை தனியா நிக்க வச்சு அப்புறம் கமலஹாசனோட இணைச்சு விட்டதும் சீமான் அண்ணன் வாக்குகளை உடைக்கிறதுக்கு தான். அதே மாதிரி இன்னைக்கு விஜயை கொண்டு வந்து களத்துல நிறுத்தி இருக்கிறதும் அண்ணன் சீமானுக்கு விழ வேண்டிய வாக்குகளை தடுக்கிறதுக்கு தான். இவங்க தொடர்ந்து இதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அண்ணன், உண்மையே சொல்றேன், அண்ணனை மாதிரி ஒரு தலைவன் இது கிடைக்கிறது ரொம்ப அதிசயம். இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் வந்துகிட்டு இருக்காரு, நம்பிக்கையோட ஓடுறாருன்னா பெரிய விஷயம். ஆனா அண்ணனோட இந்த நம்பிக்கை வெல்லும், யாராலையும் தடுக்கவே முடியாது. அதாவது நெருப்பு வந்து ஊதி 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 பத்த வைக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நெருப்பே ஏறி காட்டுத்தீயா மாதிரி மொத்தத்தையும் எரிச்சு சாம்பலாக்கி, நம்ம ஊதுற காத்துல இருந்து உருவாக்குற பயிர் ஒரு கட்டத்துக்கு மேல காத்து அப்படியே காட்டுத்தீயா பரவி மொத்தத்தையும் அழிச்சிடும். அது மாதிரி ஒரு கட்டம் வரலையும், ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு. அது வரலையும் நம்ம இழுத்துட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் தன்னைத்தானே தமிழ் தேசியம் கட்டமைச்சு. கடைசியா ஒரு மக்கள்லாம் எதிர்பார்க்கறத என்னன்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதுன்னா கொள்கை தலைவர்கள பெரியாரையும் வச்சாரு. ஆனா பெரியாரை பத்தி அண்ணன் இவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொல்றாரு மக்களுக்கு. இன்ன வரைக்கும் விஜய் அவர்கள் அதை பத்தி ஒரு கருத்து கூட பதிவிடலையா? பயமா இல்ல அண்ணனோட இந்த இணையறதுக்கான? இல்ல அண்ணன் கூட அவர்லாம் இணைய மாட்டாரு. 2026 எனக்கு தெரிஞ்சு அவர் ஏடிஎம்கே கூட போகணும், இல்ல தனிச்சு நிக்கணும்.
அண்ணன் கூட எல்லாம் இணையத்துக்கு அவரை கொண்டு வந்தாங்க. ஓட்ட பிரிக்கதான் நினைக்கிறீங்க? நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களே அண்ணன் கூட இணையத்துக்காக விஜய் கொண்டு வந்தாங்க. இப்ப விஜய் நான் வந்து அரசியல ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா விஜய் வந்திருக்காரு அப்படிதானே சொல்றாரு. சும்மா இருங்க தம்பி, நமக்கு தெரியாத அரசியலா? சும்மா 2026 சீமானோட வாக்குகளை பிரிக்கணும், மற்றபடி வேற எந்த நோக்கமும் கிடையாது. 2026க்கு அப்புறம் அவர்லாம் அதிக அந்த அரசியல் நோக்கி நகர்றதே பெரிய விஷயம். இந்த சினிமாவுக்கு ஏன் அவ்வளவுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அரசியல்னா அவ்வளவு சாதாரணமா போச்சு உங்களுக்குலாம்? எல்லாம் எம்ஜிஆர் எல்லாம் கணக்கு காட்டாதீங்க தம்பி. எம்ஜிஆர் எல்லாம் வேற மாதிரி, அவர் பொலிட்டீஷியன், இவர் ஆக்டர், புரியுதா? அவரை நம்பி இளைஞர்கள் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எந்த இளைஞன் போறான்? அப்படிதான் சொல்றாங்க. அது சொல்லுவாங்க, அப்புறம் அப்படிதானே சொல்லணும், அப்படிதானே சொல்லணும். அது இப்படி சொல்றதுக்கு தான் உங்களை எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன, எங்க போறாங்க இளைஞர்கள்? போகட்டும், அதனால என்ன, அவரும் வரட்டும், அதனால ஒண்ணும் இல்லை. ஆனா 26க்கு அப்புறம் அவர் வர்றது சிரமம் தான். சினிமாக்காரங்க ஒரு தோல்வி படத்தை கொடுத்துட்டா அவங்களால தூங்கவே முடியாது. அடுத்த 3 மாசத்துல இன்னொரு வெற்றி படத்தை கொடுத்தாதான் அவங்களால நிம்மதியா தூங்க முடியும். அந்த மாதிரி ஆளுங்க 2026 தேர்தலில் தோத்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தது 5 வருஷம் அதுக்கு காத்துக்கிட்டு நிக்கணும், வச்சு பிரிச்சு விட்டுருவாங்க. எல்லாம் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். இதுவரையிலும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்தல. அன்னைக்கு என்ன வந்து பேசினாரு? அங்க பரந்தூர்ல வந்து என்ன பேசினாரு? யாரை பத்தி பேசினாரு? நான் உங்கள் காலடியில் விழுந்து அரசியல், இது பேச்சா? பரந்தூர் மக்களுக்கு அதுதான் தேவையா? பரந்தூர் மக்களோட பிரச்சனை என்ன? அங்க உள்ள ஒரு குலதெய்வத்தை சொல்லி அவங்க மேல சத்தியம் இல்ல, நான் கேக்குறேன், பரந்தூர் மக்களோட பிரச்சனை அதுதானா? இவர் அரசியல் ஆரம்பிக்கிறதும் நிலைப்பாடு வேற எடுக்கிறாரு. இந்த இடத்துலதான் வேணாங்கிற, வேற எந்த இடத்துல வேணா அமைச்சுங்கிறாங்க. அது அவங்களுக்கு, அவருக்கு ஏர்போர்ட் தேவைப்படும். சீமானு ஏர்போர்ட் எதிரானவன்னு இல்லங்கிறாரு, இந்த இடத்துல வேணாம்னு சொல்லல. அதுதான் சொல்றேன், அவரு ஒரு மேல்தட்டு மக்களோட மென்டாலிட்டியில உள்ளவர் விஜய், புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவர் அதிகமா பிளைட்டை பயன்படுத்தினவர், அவருக்கு பிளைட் தேவைப்படும். பரந்தூர் மக்களுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சாப்பாடு தானே வேணும். அது அந்த பரந்தூர் மக்களோட வழி என்னன்னு சீமானுக்கு தான் தெரியும். ஏன்னா சீமான் அந்த இடத்துல இருந்து வந்த மனுஷன். விஜய்க்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? விதைய பத்தி என்ன தெரியும்? விதைய பத்தி என்ன தெரியும் விஜய்க்கு? அதை பத்தி பேசவே இல்லையா? அப்புறம் ஹைபிரிட் விதைக்கும் நாட்டு விதைக்கும் வித்தியாசம் தெரியுமா? நாட்டு விதை எப்படி மீட்டு எடுக்கிறதுன்னு தெரியுமா விஜய்க்கு? அவர் நம்பியும் மக்கள் ஓட்டு போட போதேனே. போட மாட்டாங்க. நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வரட்டும், 2026 வந்ததே முதல் தேர்தல 10 எம்எல்ஏ சீட்டு பிடிச்சுவாங்க. சரி, 10 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? விஜயகாந்த் 23 எம்எல்ஏ வச்சிருந்தாரு, என்ன பண்ணாரு? 10 எம்எல்ஏ எப்படி? நீங்க தனிச்சு நின்ன 10 எம்எல்ஏவா? தனிச்சுன்னே 10 எம்எல்ஏ எப்படி? அடுத்த தேர்தல் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. எப்படி சொல்றாங்க? இல்ல, புரியல. கற்பனை உலகத்துல வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எம்ஜிஆர் மக்கள் பார்த்தது எப்படின்னா ஒரு கடவுள் மாதிரி பார்த்தாங்க. அன்னைக்கு நிலைமைக்கு சினிமாங்கிறது ரொம்ப பெருசு, யாருக்கும் எட்டாத ஒரு இடம். அது அப்படியே வியப்பா நடக்குது, நடக்குது நம்பினாங்க. ஒரு பெரிய ஆச்சரியம். நமக்கெல்லாம் நம்ம வயசுல, சின்ன வயசுல படம் பார்க்க எப்படி எல்லாம் அலைஞ்சிருக்கோம். இன்னைக்கு சினிமானாலே சேவா அப்படின்ட்டு போறோம். அதுக்குள்ள இருந்து வந்து எம்ஜிஆர் பெருசா மக்கள் ரீச் ஆனது. இன்னைக்கு இவர், நான் உண்மை சொல்லவா, 2 வகை. ஓட்டு போடாத தம்பிங்க விஜய் ரசிகர், ஓட்டு போடுற வயசுல இருக்கிற தங்கச்சிங்க. ஏன்னா பசங்க எல்லாம் தெளிவா இருக்காங்க, ஓட்டு போடுற தம்பிங்க எல்லாம் தெளிவா இருக்காங்க. நடிகனுக்கு எல்லாம் ஓட்டு போடக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க தங்கச்சிங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்குங்க. ஏன்னா அதுங்களுக்கு அரசியல் சார்ந்த புரிதல் இருக்காது. ரசிகர் அப்படிங்கிற மனநிலையில அவங்க கேட்டோம்னா கூட என்னென்ன சொல்றாங்க, எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட போறீங்கன்னா அவர் ரசிகர், அவ்வளவு. அந்த அடிப்படையில அந்த இளம் பெண்கள் ரசிகர்களா இருக்கக்கூடிய தங்கச்சிங்க விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு. அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. நீங்க பாருங்க, இப்ப பெரியார் பர்னிச்சர் எப்படி உடைஞ்சதோ அதே மாதிரி 2026 தேர்தல் ரிசல்ட்ல விஜய்ங்கிற பர்னிச்சர் உடைக்கப்படும். இந்த பர்னிச்சரை அண்ணன் சீமான் உடைக்கிறாரு, அந்த பர்னிச்சரை மக்களே உடைச்சிருவாங்க. மொத்த கட்சி ஆதரிக்கிற பெரியாருக்கு சொல்ல எடுக்கிறீங்க. அதனால விஜய் எல்லாம் ஒரு விஷயம் ஃபோர்ஸ் கிடையாது, அதை விட்டுறலாம். ஏன்னா விஜயெல்லாம் ஒருபோதும் மக்களா வந்து நிற்க முடியாது. சீமான் அந்த மாதிரி விஜயால ஒரு மக்களை நெருங்கி நிற்க முடியாது. ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், பணம் செலவு பண்ணலாம், மற்றபடி நீ எங்க நினைச்சு நின்று அரசியல் செய்ய முடியாது. நினைச்சு நின்று அரசியல் பண்ண முடியாது. அரசியல் ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயங்கள் இல்லை.
மக்களோட மக்களா நிக்கணும், இழக்கணும். அண்ணன் சீமான் வந்து தொடர்ச்சியா களத்துல நிக்கிறார். இப்ப இந்த புதுக்கோட்டையில இருந்த திருமணத்து விழாவுக்கு போயிருந்தேன். சரி, அண்ணன் நிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. அப்படியே ஒரு முகத்தை வகை பாவமா இருக்கு. ஆனாலும் இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அண்ணன் நின்னுகிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப ஈரோடு தேர்தல்ல பேசினா நீ பாத்துருப்பீங்க, கண்களுக்கு வைக்கிற காணொலி. அண்ணன் பேசுறாரு, ஒரு இன்னும் அழுகுறாங்க, பேச்சு வரமாட்டேங்குது. அங்க புதுக்கோட்டையிலயும் பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணனுக்கு குரலே வரல, சுத்தமா வரல. அது மாதிரி அவ்வளவு வலியெல்லாம் நீங்க தாங்குவியா? நீ காம நேரம் நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாரு பரந்தூர்ல அந்த கேரவனுக்கு மேல ஏறி. அது அவ்வளவுதான் விஜயால செய்ய முடியும். அதை தாண்டி விஜயால இன்னும் பண்ண முடியும். அப்படி பண்ணலாம் எப்படி நீங்க மக்கள் ரீச் ஆகும்? மக்கள் ஒன்றும் 75ல 60ல இல்லை, மக்கள் 2025ல இருக்காங்க. அப்படிலாம் ஒன்று ஓட்டு போட்டுறாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா திமுகவுடைய பப்ளிசிட்டி, திமுகவுடைய விளம்பரம், புரியுதா? திமுகவோட விளம்பரம், திமுகல கிளை அளவுல வரையும் பணியை செய்யறதுக்கு ஆள் இருக்கு, கேன்வாஸ் பண்றதுக்கு ஆள் இருக்கு, பணம் இருக்கு. அவங்க வாக்குக்கு 500 ரூபாய் பணம் கொடுப்பாங்க, 1000 ரூபாய் பணம் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. அதனால அவங்களால வெல்ல முடியும். மற்றபடி அவங்களும் ஒண்ணும் கிடையாது. விஜய்க்கு அந்த மாதிரி கட்டமைப்புலாம் ஒண்ணும் கிடையாது, இந்த மாதிரி கட்டமைப்புலாம் ஒண்ணும் கிடையாது. அதனால சிரமம், அதெல்லாம் வரவே முடியாது. உங்களுடைய பணி நேரத்திலையும் நேரம் ஒதுக்கி இந்த அரிய தகவல்களை மக்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. இதுல வந்து பணி நேரம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சேனலுக்காக நம்ம கொடுக்கறது தான். நம்ம ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும். நன்றி.